இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் மறுபடியுமாக நான் வாழ்த்துதல் சொல்லி வரவேற்றுக் கொள்கின்றேன். அவருடைய பாதத்தண்டையில் நாம் அமர்ந்து செலவிடக்கூடிய இந்த ஒரு சில மணித்துளிகள் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்மை கிறிஸ்துவண்டே ஒரு படி நெருக்கி ஏவுவதற்கு ஏதுவாக தேவன் இந்த நேரத்தை நமக்கு ஆசீர்வதித்துக் கொடுக்க நாம் ஜெபத்தோடு அமர்ந்திருப்போம். தேவன் தாமே வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் வாழ்த்துதல் சொல்லி வரவேற்கின்றேன். அவர் ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்துவாராக. எசேக்கியா ராஜா இவன் தன்னுடைய 25வது வயதில் ஆட்சிக்கு வந்தான். அவன் 29 ஆண்டுகள் ஆளுகை செய்தான். இந்த பழைய ஏற்பாட்டின் நாட்களில் அநேக ராஜாக்கள் எழும்பினார்கள் தேவனுடைய பிள்ளைகளை ஆளுமை செய்வதற்காக. அதில் குறைந்தபட்சம் 90% ராஜாக்கள் தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள் என்று வேதம் பதிவு செய்திருக்கின்றது. வெகு சில சொற்பமான ராஜாக்கள் மாத்திரம் தேவனுக்கு அவருடைய பார்வைக்கு எது செவ்வையானதாக காணப்படுகின்றதோ அதை அவர்கள் செய்தார்கள். அவர்களில் ஒருவன் இந்த எசேக்கியா ராஜா. There was no one like him among all the kings of Judah. யூதாவை ஆளுகை செய்த ராஜாக்களில் இவனை போன்று, எசேக்கியாவை போன்று ஒரு தேவனுக்கு பிரியமான ஆளுகை செய்த ஒரு ராஜா இல்லை. அவனுக்கு முன்பும் இல்லை, அவனுக்கு பின்பும் இல்லை என்று வேதம் இங்கு நமக்கு கூறுகின்றது. தேவனுடைய ராஜ்யத்தில் தனக்கு இடம் இருக்க வேண்டும் என்றால் எசேக்கியா யோசித்து பார்க்கிறான். தேவன் எனக்காக கட்டி எழுப்பியிருக்கக்கூடிய அந்த ராஜ்யத்தில் எனக்கு ஒரு இடம் இருக்க வேண்டும் என்றால் நான் ஆளுகை செய்யக்கூடிய இந்த ராஜ்யத்தை நான் பரிசுத்தப்படுத்த வேண்டும். அவருடைய நாட்களில் அஞ்ஞான பழக்க வழக்கங்கள் பெருகி இருந்தது. அவைகள் தேவனுடைய பிரசன்னத்தை அசுசிப்படுத்திக் கொண்டிருந்தது. ராஜ்யமெங்கிலும் மேடைகள், விக்கிரகங்கள், விக்கிரக தோப்புக்கள் நிறைந்து காணப்பட்டது. அஞ்ஞான பழக்க வழக்கங்களாகிய பலி, தேவதாசி முறை அங்கு மிகவும் அதிகமாக காணப்பட்டது. தேவனுக்கு பிரியமானவர்களே, எசேக்கியா தன்னுடைய ராஜ்ய பாரத்தை எடுத்த மாத்திரத்தில் தானே ஒரு காரியத்தை அவன் என்ன தீர்மானித்தான் என்றால், இந்த தேவனுக்கு விரோதமான, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் களைந்தெறிய வேண்டும். முதல் வேலையாக அவன் என்ன செய்தான் என்று வேதம் சொல்லுகின்றது, மேடைகளை அகற்றினான். சிலைகளை தகர்த்து போட்டான். தோப்பு விக்கிரகங்களை அவன் அப்புறப்படுத்தினான். இவைகள் அனைத்தையும் அவன் செய்யும்படியாக பிரயாசப்பட்டுக் கொண்டிருந்த நாட்களில் வேதத்தின் இந்த பகுதி என்ன சொல்லுகின்றது, அந்த இஸ்ரவேல் புத்திரர்கள் அனைவரும் அவனோடு சேர்ந்து அவன் செய்யக்கூடிய இந்த புரட்சி திட்டத்தில் தங்களை இணைத்துக் கொண்டு செயல்பட்டார்கள். அவன் செய்யக்கூடிய இந்த காரியம் அனைத்தும் அவர்களுக்கு மிகவும் பிரியமாக இருந்துச்சு. ஆனால் இந்த எசேக்கியா ராஜா ஒரு காரியத்தை செய்தான். அந்த காரியம் அந்த சந்ததியினர்களுக்கு பிடிக்கல. அவன் என்ன செய்தான், மோசே உண்டு பண்ணி வைத்த வெண்கல சர்பத்தை
அவன் உடைத்தெறியபடியாக அவன் அதன் அருகே சென்ற பொழுது இந்த ஜனங்கள் அனைவரும் அதற்கு விரோதமாக எழும்பி குரல் கொடுத்தார்கள். மோசே எங்களுக்கு செய்வித்த, மோசே எங்களுக்காக ஏற்படுத்திய இந்த வெண்கல சர்பத்தை நீ தகர்த்தெறியக்கூடாது. என்னாகமத்தின் புத்தகம் 21வது அதிகாரத்தில் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அங்கே ஒரு சம்பவத்தை தேவன் நமக்கு பதிவு செய்து வைத்திருக்கின்றார். இஸ்ரவேலர்கள் தங்களை சிறைப்பிடித்த அந்த கானானியர்களை மேற்கொண்டு ஏதோம் தேசத்தை சுற்றி போக ஒரே மலை மற்றும் சிவந்த சமுத்திரத்தின் வழியாக அவர்கள் கடந்து வரும்பொழுது மிகவும் களைப்புற்றார்கள், சோர்வுற்றார்கள். அவர்கள் இருந்த அந்த சோர்விலும் களைப்பிலும் அவர்கள் என்ன செஞ்சாங்க, எந்த நிலையில் அவர்கள் சோர்வுற்றார்கள் என்பதை மறைந்து போய் இப்பொழுது என்ன சொன்னார்கள், எங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற இந்த ஆகாரமும் தண்ணீரற்ற இந்த சூழ்நிலையும் எங்களை மிகவும் வாட்டி வதைக்கின்றது என்று அவர்கள் கலகம் செய்ய ஆரம்பித்தார்கள். நேற்றைய தினம் வரை தேவன் அவர்களை மிகவும் நேர்த்தியாக வழிநடத்தி வந்த அந்த வழிநடத்துதலை அவர்கள் நினைவில் கொள்ளாமல் இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய வராத சிக்கலை அவர்கள் நினைத்து அவர்கள் தேவனுடைய சமூகத்துக்கு நேராக கலகம் செய்தார்கள். இவங்க கலகம் செஞ்ச உடனே தேவன் மிகவும் எரிச்சலானார். எவ்வளவு தூரத்திற்கு எவ்வளவு நல்ல முறையில் இவர்களை வழிநடத்தி வந்தாலும் இவர்கள் கலகத்திற்கு ஆவியை உடையவர்களாக இருக்கின்றார்களே, இவர்கள் நான் என்ன செய்தாலும் நான் செய்வதற்கு எதிர்நிலையில் நின்று என்னை பார்க்கின்றார்களே என்று அவர்களை கொல்லும்படியாக அவர் என்ன செய்கிறார், கொள்ளுவாய் சர்ப்பங்களை, இந்த கொள்ளுவாய் சர்ப்பங்கள் ஏன் அவர் எழுப்பினார் என்றால் அவைகள் அவர்களை கொத்தின மாத்திரத்திலே, சீண்டின மாத்திரத்திலே அவர்கள் மரித்து போனார்கள். அவ்வண்ணமாக அந்த இஸ்ரவேலுடைய பாலத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் மரித்து போனார்கள். மோசே மறுபடியும் போறான். தேவனுடைய பாதத்தில் அவன் தன்னை தாழ்த்தி, இந்த இஸ்ரவேல் மக்களை நீர் கொன்று போடாதையும், நீர் எந்த நோக்கத்திற்காக அவர்களை அழைத்து சென்றீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு பதிலாக இடையிலே நீர் இவர்களை கொன்று போட்டீர் என்றால் அந்நிய நாவுகள் உம்மை தூஷிக்கும். தேவன் என்ன சொல்றாரு, மறுபடியும் இறங்குறார். மறுபடியும் இறங்கி அந்த மோசையின் இடத்தில் அவர் என்ன சொல்லுகின்றார், நீ இப்பொழுது என்ன செய், ஒரு வெண்கலத்தில் ஒரு சர்ப்பத்தை நீ செய், சர்ப்பத்தை நீ பார்த்து அதை ஒரு கம்பிலே கட்டி நிற்கவை. இப்பொழுது அந்த ஜனங்களிடத்தில் சொல்லு, யாரெல்லாம் அந்த சர்ப்பத்தை நோக்கி பார்க்கின்றார்களோ அவர்கள் என்ன செய்யப்படுவார்கள், சர்ப்பம் தீண்டினாலும் அவர்கள் பிழைப்பார்கள். அந்த அழிவிலிருந்து அவர்களை மீட்க மோசையின் இடத்தில் அவர் அதை கூறினார். எது அவர்களை கொன்றதோ அதையே அவர்களுக்கு வெண்கல சர்ப்பமாக செய்ய சொல்லி அதை கம்பத்தில் உயர்த்தி கட்டி வைக்க சொன்னார். This is how the symbol of God deliverance and God's mercy was introduced. தேவனுக்கு விரோதமாக எழுப்பி கலகம் செய்யக்கூடிய அந்த மக்களை சீண்டிய பாம்புகளின் நிமித்தமாக அவர்கள் மரித்துக் கொள்ள போய்க் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கர்த்தராகிய தேவன் என்ன செய்தார், இந்த சர்ப்பமாகிய இந்த வெண்கல சர்ப்பத்தை நீர் உயர்த்தி அதை பார்க்கும்படியாக செய், அவர்கள் பிழைப்பார்கள். தேவன் தன்னுடைய இரக்கத்தை பாராட்டுவதற்கு, தேவன் தன்னுடைய விடுதலையை பாராட்டுவதற்கு ஒரு அடையாளத்தை, ஒரு சிம்பலை அவர் எழுப்பும்படியாக செய்தார். சர்ப்பத்தால் தீண்டப்பட்டவர்களை நோக்கி நீங்கள் என்ன செய்ய, அதை நோக்கி பாருங்கள், நீங்கள் மீட்கப்படுவீர்கள், உயிர்ப்பிக்கப்படுவீர்கள் என்று அவர் அந்த வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தினார். தற்காலிகமாக உயர்த்தினார். சர்ப்பத்தினால் தீண்டப்பட்டவர்கள் பார்த்தால் அவர்கள் பிழைப்பார்கள் என்பதற்காக அவர்கள் பார்க்கும்படியாக சர்ப்பத்தினால் தீண்டப்பட்ட பொழுதுதான் அதை பார்க்க வேண்டும் என்று ஒரு தற்காலிகமாக ஒரு அடையாளத்தை அவர் எழுப்பின பொழுது
இந்த வேதத்தின் பகுதி என்ன சொல்லுகின்றது? அவர்கள் சந்ததி சந்ததியாக தொடர்ந்து சர்ப்பத்தினால் அவர்கள் சீட்டப்படக்கூடிய நிலைமை மாறின பின்பும் எதற்காக தேவன் அதை உயர்த்தி வைத்திருந்தாரோ அந்த வெண்கல சர்ப்பத்தை அவர்கள் நோக்கி பார்ப்பதை நிறுத்தவில்லை. அதே ஒரு தொழுகையின் அடையாளமாக they made that as the worship object. தொழுகை செய்வதற்கான ஒரு ஆதாரமாக எதற்காக அதை அவர் எழுப்ப சொன்னாரோ அந்த சூழ்நிலை மாறி போய்விட்டது. அந்த 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 சர்ப்பங்கள் அவர்களை இப்பொழுது தீண்டவில்லை. அவர்கள் நன்றாக இருக்கின்றார்கள். அவர்கள் நன்றாக இருக்கக்கூடிய அந்த நேரத்திலும் அந்த வெண்கல சர்ப்பத்தை அவர்கள் பார்ப்பதற்கு தவறவில்லை. நோக்கி பார்த்து கொண்டே இருந்தார்கள். எவ்வளவு நாட்கள் அந்த வெண்கல சர்ப்பத்தை மோசே எழுப்பின அந்த நாள் துவங்கி எசேக்கியா ராஜா ஆளுகை செய்யும்படியாக வரக்கூடிய அந்த நாள் வரைக்கும் எவ்வளவு நாட்கள்? 708 வருடங்கள். அது யாரால் எதற்காக எந்த நேரத்தில் உயர்த்தப்பட்டதோ அவரை மறந்து உயர்த்தப்பட்ட அந்த வெண்கல சர்ப்பத்தை அவர்கள் தொழுது கொண்டு இருந்தார்கள். எந்த அடையாளத்தை வைத்து தேவன் தன்னுடைய விடுதலையை அவர்களுக்கு கொடுத்தாரோ அந்த அடையாளத்தை அவர்கள் இப்பொழுது அவருடைய தொழுகைக்கு ஆதாரமாக்கினார்கள். It has now become the stumbling block, not the building block. இந்த வெண்கல சர்வம் என்று சொல்லக்கூடிய அந்த விக்கிரகத்தை தேவன் அனுமதித்திருந்தார். அது இப்பொழுது அவருடைய ரட்சிப்பின் பாதையில அவர்கள் தேவன் நோக்கி செல்லக்கூடிய பாதையில அது ஒரு தடையாக இப்பொழுது அமைந்து போயிற்று. They placed value on the tool, not on the one who has made it. எதை அவர்களுக்கு ஒரு அடையாளமாக தேவன் ஏற்படுத்தினாரோ அந்த அடையாளத்தை அவர்கள் தொழுகைக்கு ஆதாரமாக மாற்றிக்கொண்டார்கள். தொழுகைக்கு ஆதாரமாகிய தேவனை அவர்கள் என்ன செஞ்சாங்களா? விட்டுவிட்டார்கள். மோசே இடத்தில் சொல்லுகிறாங்க, மோசேயே எங்களுக்கு அந்த வெண்கல சர்ப்பத்தை கொடுத்தார். நீர் கொடுத்த அந்த மோசே கொடுத்த அந்த சர்ப்பத்தின் அந்த சொரூபத்தை எசேக்கியா ராஜாவாக்கிய நீர் என்ன செய்ய முடியாது? யூ cannot touch. அது தேவன் எங்களுக்கு மோசையின் மூலமாக கொடுத்த ஒன்று. நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு ஒரு அடையாளம் இருக்கும் என்றால் அந்த சர்ப்பத்தின் சொரூபம்தான். தேவனை அடையாளமாக வைக்காமல் அவர் கொடுத்த அந்த சர்ப்பத்தை, தற்காலிக விடுதலைக்காக கொடுத்த அந்த சர்ப்பத்தை அவர்கள் தங்களுக்கு அடையாளமாக்கிக் கொண்டார்கள். தேவனை நாம் தேடுவது எதற்காக? தேவனுடைய சமூகத்தில் நாம் இது போன்று கூடுவது எதற்காக? நம்முடைய ரட்சிப்பிற்காக. ஏன் இந்த தொழுகை ஸ்தலம்? ஏன் தேவன் உங்களையும் என்னையும் அவருடைய நாமத்தினால் இங்கு கூட செய்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக அழைத்திருக்கின்றார்? நாம் ரட்சிப்படைய வேண்டும், வேற ஒன்றல்ல. We must be saved. நாம் ரட்சிப்படைய வேண்டும். தேவனை அறியாத எண்ணற்ற இருளில் வாழக்கூடிய மக்களும் என்ன செய்யணும்? ரட்சிப்படைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தொழுகை முறையை தேவன் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கின்றார். ஆனால் அவர்கள் நாங்கள் பாரம்பரியமாக வைத்திருந்த இந்த வெண்கல சர்ப்பத்தை அகற்றாதீர். They kept the tradition and placed tradition in the place of God. எந்த இடத்தில் தேவன் வைக்கப்பட வேண்டுமோ அந்த இடத்தில் அவருடைய அந்த பாரம்பரிய பழக்கம் 700 வருடங்களாக அவர்களோடு ஒன்று கலந்து அவர்களுடைய ரத்தத்தின் ரத்தமாக பழகி போன அந்த பழக்கத்தை அவங்க என்ன செஞ்சாங்க? இப்பொழுது ஒரு தொழுகையாக அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள்.
உண்மையான ஆராதனையில் தேவன் இருக்கணும், உண்மையான ஆராதனையில் சத்தியம் இருக்கணும், உண்மையான ஆராதனையில் ரட்சிப்பு இருக்கணும், உண்மையான ஆராதனையில் ஆத்ம பாரம் இருக்கணும். இவர்கள் அந்த பாரம்பரியத்தை பற்றி கொண்டு எதற்காக தேவன் உங்களையும் என்னையும் இந்த நாட்களில் அழைத்து ஒரு திருச்சபையாக இங்கு வைத்திருக்கின்றாரோ அதனுடைய நோக்கம் என்ன? What is the mission of the church? It is to reach people who are in the darkness. இருளில் இருக்கக்கூடியவர்களை சந்தித்து அவர்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தான் இன்னைக்கு தேவன் உங்களையும் என்னையும் ஒரு சபையாக அழைத்திருக்கின்றார். இது எங்களுக்கு மோசே உண்டு பண்ணினது. 700 வருடங்களாக இருந்த அந்த பாரம்பரியத்தை, ஐதீகத்தை உயர்த்தி பிடித்தார்கள். They have become very much conservative in their worship system. அவர்கள் தேவனை தொழுகை செய்வதில் மிகவும் பாரம்பரியத்தை கடைபிடிப்பவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். எந்த ஆராதனை முறை நம்முடைய மற்றும் தேவனை அறியாத ரட்சிப்பை மையமாக வைக்கவில்லையோ, எந்த ஆராதனை முறை ரட்சிப்பை மையமாக வைக்கவில்லையோ, மற்றவர்களும் தேவனுடைய சமூகத்தில் கூட வேண்டும் என்ற ஒரு அழைப்பை அது வைக்கவில்லையோ, அது வீணான ஆராதனை. அது வீணான ஆராதனை. It is pole worship, worshipping the system of worship. நம்முடைய திருச்சபையில், நம்முடைய அழைப்பில், நம்முடைய இருதயத்தில் ஆத்ம பாரம் இல்லாதவர்களாக, அழிந்து கொண்டிருக்கக்கூடிய ஆத்மாக்களை குறித்து நாம் பாரம் உள்ளவர்கள் இல்லாதவர்களாக நாம் இங்கு வந்து சென்றோம் என்றால் இந்த தொழுகையில் எந்த அர்த்தமோ இல்லை. We are worshiping only the pole. உயர்த்தப்பட்ட அந்த சர்பத்தை, வெண்கல சர்பத்தை இஸ்ரவேலர்கள் தொழுகை செய்தது ஒன்று, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நீங்களும் நானும் அதே தொழுகையை தான் செய்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுது என்றால் நம்முடைய ரட்சிப்பை குறித்து நாம் கவலை கொள்ளாமல், பிறருடைய ரட்சிப்பில் நாம் பாரம் உள்ளவர்களாக இல்லாமல், நாம் இங்கு எப்பொழுதும் ஒரு மெக்கானிக்கலா இங்க வந்து உட்கார்ந்து எழுந்து போவதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை. இங்க வேதம் என்ன சொல்லுகிறது? அது வீண் ஆராதனை. Tradition without mission is the pole worship. வெறும் பாரம்பரியத்தை மாத்திரம் நாம் வைத்துக் கொண்டு தேவன் இந்த திருச்சபையை எதற்காக அழைத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் நீங்களும் நானும் இருப்போம் என்றால், அந்த ரட்சிப்பிற்கு ஏதுவாக நாமும் செல்லாமல் மற்றவர்களையும் அழைத்து வராமல் இருப்போம் என்றால், அது அந்த எழுப்பப்பட்ட சர்ப, வெண்கல சர்ப தொழுகையை போன்றதுதான். எசேக்கியா வெண்கல சர்பத்தை அகற்றினான். இவங்க எவ்வளவு தூரத்திற்கு போராடினாலும், எவ்வளவு தூரத்திற்கு அது மோசேயினால் கொடுக்கப்பட்டது, தேவன் மோசேயினால் கொடுத்தார். அந்த வெண்கல சர்பத்தை நீர் அகற்றக்கூடாது என்று அவர்கள் பயமுறுத்திய போது அவன் சொன்னான், this should be removed. ஒன்னு செய்யறான். அவன் என்ன செய்யறான்? இந்த வெண்கல சர்பத்தை அவன் அழிப்பதற்கு முன்பதாக, அகற்றுவதற்கு முன்பதாக, உடைத்தெறிவதற்கு முன்பதாக அவன் என்ன செஞ்சான்னாக்கா, அந்த மேடைகளை அகற்றினான், சிலைகளை அகற்றினான். அவனுடைய தேசத்தில் வியாபித்து காணக்கூடிய அந்த தோப்புகளை, தோப்பா என்ன செய்வாங்களா, இந்த விக்கிரங்களை வைத்து அது என்ன சொல்றது, கூட்டம் கூட்டமாய் போய், இன்னைக்கு அது நடக்கிறது இல்லையா? அவன் என்ன செஞ்சான்? பெரிய பாவங்களாகிய தோப்புவை அகற்றினான், சிலை வணக்கத்தை அகற்றினான். அவன் அவர்களை திசை திருப்பிக் கொண்டிருந்த மேடைகளை அகற்றினான். இவ எல்லாத்தையும் அகற்றிட்டான். These are the definite sins with drastic consequences.
இந்த விக்கிரக ஆராதனை, மேடை, தோப்பு ஆராதனை, இவை அனைத்தும் தேவனுடைய சமூகத்தில் மிகப்பெரிய பாவங்கள். இந்த மிகப்பெரிய பாவங்களை எல்லாம் அவன் அகற்றிய பின்பு தான் என்ன செய்யறான், இந்த இடத்துக்கு வரான். பெரிய பாவங்கள் நம்மில் காணப்படாதிருக்க, அழிக்கப்பட வேண்டிய நிலையில நாம் இடம் கொடுக்கிறோம். அதை ஒரு சிஸ்டமேட்டிக்கா செய்யறான். முதல் பெரிய பாவங்களை எல்லாம் என்ன செய்யறான், தட்டி தகர்த்தெறிஞ்சு விட்டு இப்பொழுது இந்த பாவத்திற்கு வருகின்றான். பெரிய பாவங்கள் நம்மில் காணப்படாது இருக்க, அழிக்கப்பட நாம் இடம் கொடுக்கிறோம். நமக்கு நம்மில் இருக்கக்கூடிய பெரிய விக்கிரக ஆராதனை என்று சொல்லக்கூடிய பாவமும், தோப்பு விக்கிரம் என்று சொல்லக்கூடிய இதெல்லாம் அந்த இஸ்ரவேலுடைய அந்த நாட்களில் மிகவும் வியாபித்திருந்த பாவங்கள். இது போன்ற பாவங்கள் நம்மில் இருக்கும் பொழுது நாம் என்ன செய்யறோம், அதெல்லாம் விட்டு விடுவதற்கு நம்ம என்ன செய்யறதில்ல, கவலைப்படுறதில்லை. ஏனென்றால் இவைகள் பெரிய பாவங்கள், இது தேவனுடைய சமூகத்தில் நம்மை கொண்டு சேர்க்காது என்பதற்காக நாம் அதை விட்டு விடுகிறோம். ஆனால் நம்மை ஆளுமை செய்து கொண்டிருக்கக்கூடிய, நம்முடைய வழக்கத்தில் இருக்கக்கூடிய, நாம் பழகி போன அந்த பழக்க வழக்கங்கள், பாரம்பரியம், ட்ரெடிஷன், சிம்பிள், அடையாளம், இவற்றை மாத்திரம் நம்ம என்ன செய்யறோம், இறுக பிடிச்சுக்கிறோம். நம்முடைய ஆராதனையுடைய முறைமையோடு இது பின்னி பிசைந்து காணப்படுகின்றது. நெடுநாட்களாக 708 வருடங்கள் இந்த இந்த வெங்கல சர்ப்பத்தின் தொழுகை தேவனுடைய பிள்ளைகளாக அவர்கள் இருந்த போதிலும், தேவனுடைய வார்த்தைகளுக்கு அவர்கள் கட்டுப்பட்டவர்களாக இருந்த போதிலும், இந்த பாரம்பரியம் அவர்களை விட்டு என்ன செய்யல, போகல. அதை போக்குவதற்காக இவன் பிரயாசப்படும் பொழுது அதற்கு அவர்கள் எதிர்த்து நின்றார்கள். நம் ஆராதனை முறைமையோடு பிசைந்திருக்கக்கூடியது. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்மை விட்டு விடுவானா என்று நம்மிடத்தில் சவாலாக நிற்கக்கூடியது நாம் நம்மில் வைத்திருக்கக்கூடிய பாரம்பரியம், ட்ரெடிஷன். இன்றைக்கு கிறிஸ்துவத்தில் இந்த பாரம்பரியம், இந்த சின்னம், சிம்பிள், இந்த பால் வர்ஷிப், அந்த வெங்கல சர்ப்பத்தை வணங்கக்கூடிய அளவிலான பாவங்கள் இன்றைக்கு கிறிஸ்துவ உலகத்தில் அநேக இடங்களில், அநேகர் இடத்தில் காணப்படுகின்றது. என்ன, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதையில் நாம் செல்கின்றோம் என்ற நிலையில் நம்மை வகுத்து கொண்டு செல்லும் பொழுது பழைய பாவம் இன்றைக்கு அட்வென்ட் திருச்சபையிலும் இது வியாபித்து காணப்படுகின்றது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு, சத்தியத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்த பிறகு, இவை எல்லாவற்றிற்கும் மத்தியில் ஒரு பாரம்பரியம் நம்ம இருந்துகிட்டே இருக்கும். பழைய மதம், பழைய மார்க்கத்தில் நாம் நம்மில் வைத்திருந்த அந்த செயல்பாடுகள், நாம் நம்முடைய நம்பிக்கையில் வைத்திருந்த அந்த திண்ணம், அது மட்டும் என்ன செய்யாது, மாறாது, அப்படியே இருக்கும். தேவனுக்கு பிரியமானவர்களே, இதை அகற்றுவதற்கு நம்மிடத்தில் இருக்க வேண்டியது தைரியம், கட்ஸ். அந்த தைரியம் இந்த எசேக்கியா ராஜாவின் இடத்துல இருந்துச்சு. எசேக்கியா தைரியமாக அந்த உயர்த்தப்பட்ட அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி நீ நிகுஸ்தான் என்று சொன்னான். நிகுஸ்தான் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? நிகுஸ்தான், அவர்கள் 700 வருடங்களுக்கு முன்பா 700 வருடங்களாக தூபம் காட்டிக் கொண்டிருந்த ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு தொழுகை அடையாளம். அந்த வெண்கல சர்ப்பம் தேவனை வைக்க வேண்டிய இடத்தில் அந்த இடத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கக்கூடிய சர்ப்பம். தேவனை வணங்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் வரும்பொழுதெல்லாம் அந்த வணக்கத்தை தனக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சர்ப்ப சிலை, அந்த வெண்கல சர்ப்பத்தை, அந்த போலை, அந்த ஸ்தூபியை இவன் என்ன செஞ்சான், போய் பக்கத்தில் நின்று அவர்கள் பக்தியாக தொழுகை செய்து கொண்டிருக்கும் பொழுது இவன் என்ன செஞ்சான், நீ நிகுஸ்தான். நிகுஸ்தான் என்றால் you are nothing but piece of brass. நீ உடைக்கப்பட்ட ஒரு உலோகத்தின் தூள், உனக்கு ஒரு சத்தியம் இல்லை.
உன்னை தொழுகை செய்வோருக்கு நீ எந்த ஒரு பிரதி உபகாரத்தையும் நீ செய்ய போவதில்லை. அது உன்னால் முடியாது. You were used as a God's method for his people's deliverance. தேவனுடைய பிள்ளைகளை அவர் அந்த பாம்பு சீண்டுதலில் இருந்து விடுவிப்பதற்காக உன்னை ஒரு முறையாத்தான் பயன்படுத்தினார். நீ அந்த முறையை வைத்துக் கொண்டு 700 வருடங்களாக இந்த தேவனுடைய பிள்ளைகளை ஆதிக்கம் செய்து வருகின்றாயே. இது தேவனுடைய கற்பனைகளுக்கு மாறானது. என்று உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் காணக்கூடிய யாதொன்றிலும் ஒப்பான விக்கிரகத்தை ஆகலும் சொரூபத்தை ஆகலும் நீங்க என்ன செய்யாதீங்க, ஏற்படுத்தாதிருங்கள், நமஸ்கரியாதிருங்கள். அந்த தேவனுடைய கட்டளைக்கு அந்த பிரமாணங்களுக்கு நீ எதிர்க்கும் வண்ணமாக நீ என்ன செய்யற? தேவன் இருக்கக்கூடிய இடத்தில் நீ என்ன செய்கிறாய்? இருந்து கொண்டிருக்கின்றாய். ஆனாலும் நீ யாரு? நீ உடைக்கப்பட்ட ஒரு உலோக துண்டு, அவ்வளவுதான். யூ ஹேவ் நோ பவர். உன்னில் எந்த சத்துவம் இல்லை, உன்னில் எந்த சக்தியும் இல்லை. இன்றைய நாட்களில் இந்த விக்கிரகங்களை ஆராதனை செய்யக்கூடியவர்களுக்கும் தேவன் இந்த சத்தியத்தை தான் கொடுக்கிறார். அப்படி ஒரு ஆராதனையை நாம் செய்யக்கூடியவர்களை பார்க்கும்பொழுது அங்கு தேவன் என்ன சொல்லுகின்றார்? நீங்கள் ஆராதனை செய்யக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட், தொழுகைக்காக நீங்கள் உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கக்கூடிய அந்த அந்த சிற்பம் சக்தியற்றது. உங்களுக்கு எந்த ஒரு உதவியையும் அதனால் செய்ய முடியாது. பீஸ் ஆஃப் பிராஸ், உடைந்த உலோகம், ஒன்றுக்கு உதவாத பாரம்பரியம். 700 வருடங்களாக நீங்கள் உங்களுடைய தொழுகையை அந்த 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 வெங்கல சர்பத்திற்கு செய்து இருந்திருப்பீர்கள் என்றாலோ அந்த சர்பத்தினால் உங்களுக்கு எந்த ஒரு நன்மை என்ன செஞ்சிருக்காது, கிடைச்சிருக்காது. நீங்க தான் போய் என்ன செஞ்சிருக்கிறீங்க? அதற்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு எந்த சக்தியும் கிடைக்காது என்று சொல்லிக்கொண்டே அவன் என்ன செஞ்சான்? அதை நிகுஸ்தான் என்று அழைத்து அதை உடைத்தெறிந்தான். He called sin as sin. He called sin by its name. பாவத்தை பாவம் என்று சொல்லக்கூடிய தைரியம் இருக்கணும். தேவனுடைய சமூகத்தில் அவருடைய தொழுகைக்கு வருகக்கூடிய உங்களுக்கு எனக்கும் பாவத்தை பாவம் என்று சொல்லக்கூடிய தைரியம் எசேக்கியாவுக்கு இருந்தது போன்று நிகுஷ்டான் என்று சொல்லக்கூடிய அந்த தைரியம் உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டாம். எந்த பாவம் நம் ஆத்துமாவிற்கும் ரட்சிப்பிற்கும் இடையே தடையாக நிற்கின்றதோ, நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நிற்கக்கூடிய அந்த நிகுஷ்டான்கள், நிற்கக்கூடிய அந்த அந்த வெங்கல சர்வம் எது என்றால் நம்முடைய ரட்சிப்பிற்கும் நம்முடைய தேவனுக்கும் நடுவில் எது நிற்குதோ, எது நின்றாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதையெல்லாம் மேன்மையாக கருதுகின்றோமோ அவற்றையெல்லாம் சத்ருவாகிய சாத்தான் நம்முடைய ரட்சிப்பிற்கும் அந்த ரட்சகருக்கும் இடையில கொண்டு வைத்தான் என்றால் அதை நிகுஷ்டான் என்று சொல்லி வெறுத்து தள்ளக்கூடிய அந்த பக்குவம், அந்த தைரியம் உங்களுக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். எசேக்கியா பாரம்பரிய அந்த பழக்க வழக்கங்களுக்கு தூபம் காட்டவில்லை. 700 வருடங்களாக அவனை ஆதிக்கம் செய்து கொண்டிருந்த, அவர்களை ஆதிக்கம் செய்து கொண்டிருந்த அந்த வெங்கல சர்பத்திற்கு அவன் வழக்கம் செலுத்தவில்லை. அதற்கு மாதராக அவன் அதை நிகுஷ்டான் என்று அழைக்கின்றான். அப்படி என்றால் இந்த உலோக துண்டு என்று அழைக்கின்றான். உலோக துண்டு என்று எப்போ அழைக்கிறான் என்றால் அதை உடைத்து சுக்குநூறு ஆக்கிய பிறகு அவன் அழைக்கின்றான். எசேக்கியா பாரம்பரிய பழக்கத்திற்கு தூபம் காட்டவில்லை, அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டு அதை உடைத்தெறிந்தான். இந்த நிகுஸ்தான்களை நம்முடைய வாழ்க்கையில் நமக்கும் நம்முடைய ரட்சிப்பிற்கும் தேவனுக்கும் நமக்கும் பரலோகத்திற்கும் நமக்கும் இடையில் இருக்கக்கூடிய எந்த தடையாக இருந்தாலும் சரி, அந்த தடைகளை நாம் நிகுஸ்தான் என்று பெயர் சொல்லி அழைக்கக்கூடிய அந்த அந்த தைரியம் உங்களுக்கு எனக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். திருச்சபையில் நிகுஸ்தான்கள், குடும்பத்திலும் நிகுஸ்தான்கள். திருச்சபையில் என்ன நிகுஸ்தான்கள்?
எந்த மதத்திலிருந்து நாம் வந்தோமோ, எந்த மார்க்கத்திலிருந்து, எந்த டினாமினேஷனிலிருந்து நாம் இந்த அட்வென்ட் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு வந்தோமோ, அந்த மதத்திலும் அந்த மார்க்கங்களிலும் நாம் செய்து கொண்டிருந்த அந்த பாரம்பரிய காரியங்களை இங்கேயும் நினைவு கூறுகின்றோம். அப்படிதானே? இன்றைக்கு திருச்சபையில் தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த நிகிஸ்தான்களை போன்று நாம் விட்டு வர வேண்டிய அந்த பாரம்பரியம் நம்மோட கூட வந்திருக்கிறது. அட்வென்டிஸ்டர்கள் ஆனால் என்ன செய்வோம்? ஆல் செயின்ட்ஸ் டே, ஆல் சோல்ஸ் டே, ஆஷ் வெனஸ்டே, இதெல்லாம் வேதத்தில் இராத நிகிஸ்தான்கள், பாரம்பரியங்கள். எந்த மார்க்கத்தில் இருந்தோமோ, கிறிஸ்துவ மற்ற பிரிவுகளில் இருந்தோமோ, அந்த பிரிவுகளில் இன்றைக்கும் அவர்கள் நினைத்து அதை போற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலிருந்து நாம் விடுபட்டு நாம் என்ன செய்கிறோம்? இந்த மீதியான திருச்சபைக்குள்ளாக, சத்தியம் நிறைந்த திருச்சபைக்குள்ளாக, தேவனுடைய வருகைக்காக காத்திருக்கக்கூடிய திருச்சபைக்குள்ளாக வந்த பிறகும் அந்த நிகிஸ்தான்கள், அந்த பாரம்பரியம் நம்முடைய மனசை விட்டு என்ன செய்யல, போகல. குடும்பத்தில் நிகிஸ்தான்கள், சாஸ்திரம், சம்பிரதாயம், ஜோசியம், நல்ல நேரம் பார்ப்பது, வாஸ்து. இந்த நாட்களில் கிறிஸ்தவர்கள் என்ன செய்றாங்க? வாஸ்துக்களையும் பார்க்கின்றார்கள். போகல. ஆனால் நாம் வந்துட்டோம். எங்கிருந்து வந்துட்டோம்? அந்த 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 பழைய இடத்திலிருந்து புதிய இடத்திற்கு வந்துட்டோம். ஆனால் நம்மோடு சேர்ந்து தொத்திக்கிட்டு ஏதோ வந்துருச்சு. நாம் அங்கு செய்து கொண்டிருந்த அந்த சம்பிரதாய காரியங்கள், அந்த பாரம்பரிய காரியங்கள் அனைத்தும் நம்மோட இன்றைக்கும் இருக்கு. மரித்த பிறகு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது தான் அவர்கள் எழும்புவார்கள். இதுதான் வேதம் சொல்லக்கூடியது. அதுக்கு பிறகு அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது என்ற சத்தியத்தை நன்றாக அறியக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நாளும் 3ஆம் நாளில் போய் என்ன செய்யறோம்? கல்லறையில் பால் ஊத்திக்கிட்டு இருக்கோம். நமக்கும் மற்றவர்களுக்கும், மற்ற மார்க்கத்தாருக்கும், மற்ற மதத்தினருக்கும் என்ன இல்லை? வித்தியாசம் இல்லை. அந்த பாரம்பரிய அந்த பழக்க வழக்கங்களை நம்ம என்ன செய்யறோம்? திருச்சபையிலும் கொண்டு வந்துட்டோம், நம்முடைய குடும்பங்களிலும் கொண்டு வந்து விட்டோம். தேவனுடைய சத்தியத்தை ஏற்றுக்கொண்டாலும் பழைய மதம், பழைய மார்க்கம், பழைய வழக்கங்கள் நம்மை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது, நம்மை தொடர்ந்து கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. அவற்றை பாவம் என்று அழைக்க வெட்டுவதற்கு நமக்கு மனசு இல்லை, தைரியம் இல்லை. தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த நிஷ்டான்களை நாம் உடைத்தெறிய வேண்டும் என்றால் முதலாவது நமக்கு இருக்க வேண்டியது என்ன? தைரியம். அந்த தைரியம் தேவனுடைய சமூகத்தில் அவருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் தேவன் வைத்திருக்கக்கூடியது. இரண்டாவது, திடமான விசுவாசம். நம்முடைய நீக்க முடியாத, நம்மோடு பின்னி பிசைந்து இருக்கக்கூடிய அந்த பாரம்பரிய பாவங்களை நாம் அகற்ற வேண்டும் என்றால் முதல் தைரியம் வேணும். இரண்டாவது, நமக்கு என்ன வேண்டும்? இந்த வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டது, சர்ப்பத்தினால் சீண்டப்பட்டவர்கள் நோக்கி பார்த்து மீட்கப்பட மாத்திரமே. அந்த சத்ருவாகிய சாத்தான் அந்த பாரம்பரியத்தை பழக்கமாக வைத்து விட்டான். அந்த பழக்கத்திலிருந்து நீங்களும் நானும் வெளிவர வேண்டும் என்றால் எவ்வளவு நாட்கள் பழக்கம்? அது 700 வருடங்களாக அந்த இஸ்ரேல் புத்திரர்களை கட்டுப்படுத்திக் கொண்டிருந்த பழக்கம், அந்த வெண்கல சர்ப்பத்தை வணங்குவது. இங்கு வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் யோவானின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம் என்ன சொல்லுகிறது? விசுவாசித்து நித்திய ஜீவனை அடைய உயர்த்தப்பட்ட கிறிஸ்துவை நீ என்ன செய்யணும்? நோக்கி பார். நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் முதலாவது நமக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். இரண்டாவது, கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். நோக்கி பார் என்றால்
அந்த நோக்கி பார்க்க வேண்டிய இடத்தில் யார் இருக்கிறார் என்று பார்க்கணும். சர்ப்பம் இருக்கின்றதா, சாத்தான் இருக்கின்றானா, அல்லது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கின்றாரா? நோக்கி பார் என்று சொல்லுகின்றது வேதம். அந்த நோக்கி பார்க்கும் இடத்தில் யார் இருக்கின்றார்? நிக்கோதேமை பற்றி நாம் படிச்சிருக்கிறோம். இந்த நிக்கோதேமு ஒரு பரிசேயன். இந்த நிக்கோதேமு ஒரு ஆசாரியன், பிரீஸ்ட். அந்த செனகரேப் சங்கத்தில் உயர்மட்ட ஆலய குழு அது. அந்த உயர்மட்ட குழுவில் 70 பேர்ல ஒருத்தன், வெரி இம்பார்ட்டன்ட் மேன். அவனுக்கு தியாலஜி தெரியும், டாக்டரின்ஸ் தெரியும், அவனுக்கு ப்ராஃபஸியும் தெரியும், எல்லாவற்றையும் தெரிந்தவன். கற்பனையை அவன் தலைக்கீழாக புரட்டி கொடுத்தவன். சொல்காச்சார பிரமாணத்திற்கு அவன் கீழ்ப்படிந்தவன். ஓய்வு நாளை அவன் தன்னுடைய நுனிவிரலில் வைத்திருந்தவன். எல்லாத்தையும் வைச்ச பிறகு அவனுடைய மனசுல ஒரு வெற்றிடம் இருந்துச்சான். there was a vague emptiness. அது என்ன? நான் ரட்சிக்கப்படுவதற்கு வேற என்னமோ இருக்குது. இவைகள் மாத்திரமல்ல, நான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் ரட்சகர் என்று ஒருவரை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்களே, அவரை நான் சந்திக்க வேண்டும். எவர் மூலியமாக எனக்கு ரட்சிப்பு வரும் என்று வேதம் சொல்லுகின்றதோ அவரை நான் சந்திக்க வேண்டும் என்று அவன் என்ன செய்யறான்? பகல்ல செல்வதற்கு, அவரிடத்தில் வருவதற்கு அவனுக்கு என்ன இல்லை? கட்ஸ் இல்லை, அவனுக்கு தைரியம் இல்லை. ஏனென்றால் அந்த பழக்க வழக்கங்கள், பாரம்பரியங்கள், நிகுஸ்தான்கள் அவனை அமைக்கிக் கொண்டிருச்சு. எனவே அவனை செய்யறான், இரவில போறான். இரவில சென்று கிறிஸ்துவண்டை அவனை செய்யறான், பேசுகிறான். அவனுடைய ரட்சிப்புக்கு யார் அவசியமோ அவரிடம் இரவிலே அவன் வந்தான். அவனில் இருந்த அந்த நிகுஸ்தான்கள் அவனை பகிரங்கமாக அவரிடத்தில் சேர விடாமல் தடுத்துக் கொண்டிருந்தது. கிறிஸ்துவிடம் அவன் வந்து, கற்பனைகளை நான் நன்றாய் அறிந்திருக்கிறேன், சிறு வயது முதற்கொண்டு அந்த கற்பனைகளை நான் கடைபிடிக்கின்றேன், ஆனாலும் என்னிலே ஒரு வெற்றிடம் என்னுடைய இருதயத்தில் காணப்படுகின்றது, அது என்னன்னு தெரியல, அது நீர் தான். கிறிஸ்து என்ன சொல்றாரு? யூ காட் டு பி born again. நீ மறுபடியும் என்ன செய்யணும்? பிறக்கணும். இதுகாரம் நீ அந்த நிகுஸ்தானுடைய பிடியில் இருந்திருப்பாய் என்றால், அந்த பாரம்பரிய பழக்க வழக்கங்களில் நீ இருந்திருப்பாய் என்றால், you should be born again. You have to start from the beginning, all over again. திரும்பவும் ஆரம்பத்திலிருந்து நீ வரணும். நீ இது வரைக்கும் என்னென்னலாம் செய்தாயோ, எப்படி எப்படி எல்லாம் அந்த ஆலயத்தில் இருந்தாயோ, அவைகள் எல்லாம் ஒன்றுமில்லை. தேவனுடைய சமூகத்தில் நீ ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் ஒன்றே ஒன்று என்ன செய்யணும்? நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரில் நீ விசுவாசிக்க வேண்டும். அவரை ஏற்றுக்கொண்டு நீ அவரில் விசுவாசிக்க வேண்டும் என்றால் நீ என்ன செய்யணும்? You should be born again. மறுபடியும் பிறக்கணும். நீரினால் நீ கழுவப்படணும், தேவ ஆவியினால் அதற்கு பிறகு வழி நடத்தப்படணும். இதுதான் நீ அந்த ரட்சிப்பை அடைவதற்கு நீ பெறக்கூடிய ஆலோசனை. நீ இதுவரை you were worshiping the temple, not the one who is in the temple. நீ என்ன செஞ்ச? உன்னுடைய அந்த ஆராதனை கூடத்தை நீ என்ன செஞ்சாய்? வணங்கிக் கொண்டிருந்தாய். அந்த ஆராதனைக்குரிய தேவனை நீ என்ன செய்யல? வணங்கல. நீ கற்பனைகளிலும் ஐதீகத்திலும் மூழ்கி போயிருந்தாய். நீ செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, நோக்கி பார்க்கணும். வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்ட அந்த வெங்க சர்ப்பத்தை நோக்கி பார்த்தவர்கள் ரட்சிக்கப்பட்டது போன்று நீயும் இப்பொழுது நோக்கி பார்க்கணும். யாரை என்றால், இப்பொழுது அந்த சர்ப்பத்தை அல்ல, அந்த விக்கிரகத்தை அல்ல, நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கணும். சர்வலோக பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு உயர்த்தப்பட போகின்ற அந்த மேசியாவாகிய கிறிஸ்துவை நீ நோக்கி பார்க்க வேண்டும். இந்த இரவில் நீ என்னிடத்தில் வந்து ரகசியமாய் பார்ப்பதனால் உனக்கு என்ன கிடைக்காது? ரட்சிப்பு கிடைக்காது. பகிரங்கமாக
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் சகல பாவங்களுக்காக உயர்த்தப்படும் பொழுது நீயும் பகிரங்கமாக அவர்கள் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். உலகத்தின் பாவங்களுக்காக தான் அடிக்கப்பட்டு உயர்த்தப்படும் பொழுது நீ இந்த உலகத்தின் மக்கள் எல்லாரும் என்னை நோக்கி பார்க்கும் பொழுது நீயும் என்ன செய்ய, என்னை நோக்கி பார். Every pole worshippers, every Nikistans can come unto me and behold me. என்னை நோக்கி பார்க்க முடியும். எப்படி வர முடியும்? உன் ரட்சிப்புக்கும் ரட்சகருக்கும் இடையில் காணப்பட்ட உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பமாகிய எதுவாக இருந்தாலும் அவற்றை உடைத்து எறிந்து நீ வர வேண்டும். பாரம்பரியத்துக்கு தூபம் காட்டும் யாரும், வேதம் சொல்லுகின்றது, பாரம்பரியத்திற்கு தூபம் காட்டும் யாரும் தேவனுடைய வருகையின் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் பொழுது இருக்க மாட்டாங்களாம். யோவானின் புத்தகம் 1:12 என்ன சொல்றது? அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொள்ளுவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரோ ரட்சிக்கப்படுவார்கள். கலாத்தியர் 6:15 சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் பாரம்பரியமாகிய விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை. அந்த விருத்த சேதனமாகிய அந்த பாரம்பரியம் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி அது ஒன்றுமே இல்லை தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக. தீத்துவின் புத்தகம் 3:5 என்ன சொல்லுகிறது? நாம் நமது நீதியின் படி அல்ல, இதனைக்கு அவருடைய பாதத்தில் வந்து அவன் தன்னுடைய நீதியின் படியாக வந்து நின்றான். அவன் சொன்னான், நான் இதெல்லாம் செய்கிறேன், எதுவெல்லாம் ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பை சாத்தியமாக்கி கொடுக்க முடியுமோ அதையெல்லாம் நான் செய்து கொண்டிருக்கின்றேன். நீதியின் படியாக வந்தான். கர்த்தர் சொன்னாரு, நீதியின் படியாக அல்ல, நற்கிரிகளின் படியாகவும் அல்ல, நற்கிரியின் படியாகவும் அல்ல, கிறிஸ்துவின் இரக்கத்தின் படியே, by the grace of God. மறுஜன்ம முழுக்கினாலும் இரண்டாவது பரிசுத்த ஆவியின் புதிதாக்கப்படுதலினாலும் தான் நீ என்ன செய்ய முடியும்? ரட்சிக்கப்பட முடியும். கிறிஸ்து சர்வலோக பாவத்திற்காக வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்ட சர்வத்தை போல் உயர்த்தப்படும் பொழுது நீயும் நோக்கிப்பார். வனாந்திரத்தில் அவர்கள் நோக்கி பார்த்தார்கள், ரட்சிப்பு வந்தது. அந்த ரட்சிப்பு அந்த வெண்கல சர்ப்பத்திலிருந்து என்ன செய்யல, வரல. யார் அவர்களை நோக்கிப்பார் என்று சொன்னாரோ அவருடைய வார்த்தையில் இருந்து தான் என்ன செஞ்ச அந்த சொஸ்தமும் ரட்சிப்பும் வந்துச்சு. 38 வருடங்கள் ஒருத்தர் என்ன செஞ்சான்? ஒரு குளத்தண்டையில் உட்கார்ந்துக்கிட்டு இருந்தான். நமக்கு நன்றாக தெரியும் அந்த அனுபவம். 38 வருஷங்கள் என்ன செஞ்சானா, குளத்தண்டையில் தான் கிறிஸ்து அவனிடத்தில் வந்து பேசுகிறார். வாட் யூ வாண்ட் மீ டு டூ? அவர் என்ன சொல்கிறாரு? டு யூ வாண்ட் டு பி ஹீல்டு அப்படின்னு அவர் அங்கே என்ன செய்யலை, கேட்கல. நீ சொஸ்தமாக வேண்டும் என்று நினைக்கிறையா? அப்படி கேட்கல. அவர் என்ன செய்கிறாரு? டு யூ வாண்ட் டு பி மேட் ஹோல்? டு யூ வாண்ட் டு பி ஹீல்டுக்கும் டு யூ வாண்ட் டு பி மேட் ஹீலுக்கும் வித்தியாசம் உண்டு. சுகப்பட விரும்புகின்றாயா என்று அவர் கேட்கல. சுகமாக்கப்பட விரும்புகின்றாயா? சுகப்பட விரும்புவதற்கு இந்த உலகத்தில் எத்தனையோ மருத்துவமனைகள் இருக்குது. ஆனால் சுகமாக்கப்பட விரும்புகின்றாயா என்பது, சுகமாக்கப்படுதல் நமக்கு இன்னொருத்தர் செய்யணும். somebody should bring the healing unto us. வேறொருவர் என்ன செய்யணும்? நமக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும். அவன்கிட்ட கேட்கிறார், do you want to be made whole? அவன் உடனே என்ன செய்யறான்? அவனுடைய கஷ்டத்தெல்லாம் சொல்கிறான். வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த குளத்தை தூதன் வந்து என்ன செய்வான்? கலக்குவான் உழுவர்களுக்கு. அவர் சொன்னார், அந்த அந்த பாரம்பரியத்தெல்லாம் தூக்கி தூர போடு. அந்த நிகிஸ்தான்களை எல்லாம் என்ன செய்யுது? தூக்கி தூர போடு. உனக்கு இன்றைக்கு சுகம் வேண்டும் என்றால் அந்த சுகம் என்னுடைய வார்த்தையிலும் என்னிலும் மட்டும்தான் இருக்குது. Spirituality versus superstitions. பாரம்பரிய மூட நம்பிக்கை நம் ஆன்மீகத்தை சந்திக்கிறது. அவனுடைய சுகம் அவனுடைய ஐதீகத்தில் இல்லை, அவனுடைய பழக்க வழக்கத்தில் இல்லை, கிறிஸ்துவில் இருந்தது.
இன்றைய நாட்களிலும் சாத்தான் அதை தான் செய்து கொண்டிருக்கின்றான். இன்றைய நாட்களில் தேவனுக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் அந்த பிள்ளைகளை அந்த அந்த பெதஸ்தா குளத்தில் போய் உட்கார வச்சிருக்கிறான். அவ்வளோதான். சுகம் அவர்களுக்கு கிடைக்கிறதா? இந்த வேதத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த மனுஷன் 38 வருஷங்கள் அமர்ந்திருந்தா அவனுக்கு சுகம் கிடைக்கல. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் நோக்கி பார்த்த நிமிஷத்தில் தானே அவன் சுகம் பெற்றான். இன்றைய நாட்களில் அநேக தேவனுடைய பிள்ளைகள் நம்ம என்ன செய்யறோம்? தூபம் காட்டிக்கிட்டு இருக்கோம். என்ன தூபம் காட்டிக்கிட்டு இருக்கோம்? நிகிஷ்டான்களுக்கு. எந்த இடத்தில் தேவன் வைத்து பார்க்கப்பட வேண்டுமோ, எந்த இடத்தில் தேவன் வைத்து வணங்கப்பட வேண்டுமோ, எந்த இடத்தில் தேவன் வைத்து அவர் மூலமாக நாம் வழி நடத்தப்பட வேண்டுமோ அந்த தேவனை தூர வச்சுட்டு நம்ம என்ன செய்யறோம்? நிகிஷ்டான்களை வச்சிருக்கிறோம். அந்த வெண்கல சர்பத்தை போன்ற பழக்க வழக்கங்களை நாம் என்ன செய்யறோம்? நம்முடைய கரத்தில் வச்சிருக்கிறோம். We worship the worship system. நம்ம என்ன எதை தொழுகை செய்யறோமா? நம்முடைய தொழுகை செய்யக்கூடிய அந்த அந்த முறையையே தொழுகை செய்துக்கிட்டு இருக்குமா? காலையில் வருது, த ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் அப்படி கரெக்டாக செய்கிறது, தோத்திரம் பண்ணிட்டு வி வர்ஷிப் த சிஸ்டம் ஆஃப் வர்ஷிப், a form of worship. We believe more on the ministers than the God. தேவனை நாம் நம்புவதை பார்க்கலாம். தேவனுடைய சமூகத்தில் நம்ம நாம் ஒப்பு கொடுப்பதை பார்த்துலாம். நம்ம என்ன செய்யறோம்? இந்த போதகர்களுடைய கரத்தில். இந்த போதகர் வந்து ஜபிச்சா தான் எனக்கு என்ன செய்யும்? கேட்கும். தேவனை நாம் புறம் தள்ளி போதகர்களை முன்னிலைப்படுத்தக்கூடிய நிகிஷ்டான்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்றது. வர்ஷிப்ன்றது வந்து இட் இஸ் நத்திங் பட் ஃபார்ம் ஆஃப் நியரிங் காட். அவ்வளோதான். வர்ஷிப்ன்றது, தொழுகை என்பது வந்து ஒரு ஒரு முறை. இந்த முறையில் அதை செய்யணுன்றது, அந்த முறையே நம்ம என்ன செய்யக்கூடாது? வணங்கக்கூடாது. டெம்பிள், ஆலயம், இட்ஸ் ஒன்லி a brick and mortar. செங்கற்களும் காரையும் பூசப்பட்ட ஒரு இடம். அவ்வளோதான். It has no power. The power is emerging from only where God is present. தேவன் எங்கு இருக்கின்றாரோ அங்கு இருக்கும் பொழுதுதான் அங்கு என்ன செய்யறது? நமக்கு உரிய ஆசீர்வாதம், நமக்குரிய அந்த சத்துவம், நமக்கு தேவையான பலன், நமக்கு தேவையான பரலோகத்தின் வழிநடத்தல் அப்பதான் கிடைக்கும். மினிஸ்டர்ஸ், போதகர்கள், they are only human beings. மனிதர்கள், விழக்கூடியவர்கள். இவைகள் நமக்கும் தேவனுக்கும் நம்முடைய ரட்சிப்புக்கும் ரட்சகருக்கும் இடையில இவைகள் இருந்தாலும் அவைகளும் நிகிஷ்டான்கள் தான். அவைகளும் நிகிஷ்டான் தான். ரட்சகரையும் ரட்சிப்பின் வழியையும் விட்டு தொன்று தொட்டு நம் முன்னோர்கள் எதையெல்லாம் செய்து கொண்டு வருகின்றார்களோ அதையே நாம் பழக்கமாக வைத்து செய்து கொண்டிருப்போம் என்றால் அவைகளும் நம்மை மேற்கொள்ளக்கூடிய நெகிஷ்டான்களாக நம்முடைய இதயத்தில் அவைகள் குடிகொண்டு போகும். எதையெல்லாம் தேவன் நம் ரட்சிக்கப்படுவதற்கு வழியாக வைத்தாரோ அவற்றை அவர் இருக்க வேண்டிய இடத்தில் நாம் நிகிஷ்டான்களை வைத்தோம் என்றால் அங்கு தேவன் இல்லை என்ற ஒரு நிலைத்தான் அங்கு ஏற்படும். வெண்கல சர்வங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பல வழிகளில் பல விதங்களில் நம்மை சந்திக்கும். அவற்றை எதிர்க்கக்கூடிய, அவற்றை அப்புறப்படுத்தக்கூடிய, அவற்றை நம்முடைய வாழ்க்கையில் நொறுக்கக்கூடிய அந்த பாரம்பரியங்கள் எல்லாம் நாம் விட்டெறிந்து தேவனுடைய பிள்ளைகளாக கடைசி காலத்தில் அவருடைய பாதத்தில் அமர்ந்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நம்ம என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெற்று செல்ல தேவன் நமக்கு தயவு செய்வாராக. தேவனுடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுத்தும். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமேன்.